Hi students, today we will see the Unit 22 World of Microbes continuation. Chikungunya. Chikungunya is caused by virus. சிக்கன்குனியா அப்படின்றதும் என்னது வெக்டார் ப்ரூன் டிசீஸ் தான். எதால் ஏதோ ஒரு ஏஜென்ட்டால் இன்டர்மீடியட் கேரியரால் பரவக்கூடிய ஒரு நோய். சிக்கன்குனியா எதால் உருவாகுது? வைரஸால் உருவாகுது. It is transmitted in humans by the bite of infectious Aedes aegypti mosquito during the daytime. சிக்கன்குனியா எதனால் பரவுது? ஏடிஸ் கொசு இருக்குதுல்ல, அது மூலிமா டே டைமில் அது கடிக்கிறது மூலிமா பரவுது. It cause severe and persistent joint pain, body rashes, headache and fever. Joint pain can last for a very long time. பார்த்தோன்னாக்கா இந்த ஏடிஸ் கொசுவால் பரவக்கூடிய சிக்கன்குனியாவில் என்ன ஆகுது? நம்ம மூட்டு வலி, ஜாயின்ட்லாம் பெயினாக இருக்கிறது, பாடியில் ரேஷஸ் உருவாகிறது, தலைவலி இருக்கிறது, ஃபீவர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜாயின்ட் பெயின்ஸ் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இன்குபேஷன் பீரியட் ஆஃப் த வைரஸ் இஸ் யூஸ்வலி 2 to 12 days. இதோட இன்குபேஷன் பீரியட், வைரஸோட இன்குபேஷன் பீரியட் அப்படின்னாக்கா 2லேருந்து 12 நாள் வரைக்கும். சில்னஸ்ஸு, இதோடைய சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஜில்லுன்னு இருக்கும், ஃபீவர் ஹையாக இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், நெக்ஸ்ட்டு நாசியா கொமட்டுற மாதிரி இருக்கும், ஹெட்டேக்கு தலைவலி, persistent joint pain and difficulty in walking are the common symptoms associated with this disease. பார்த்தோன்னாக்கா தலைவலி இருக்கும், ஜாயின்ட் பெயின், மூட்டுலலாம் வலி இருக்கும், அதனால் நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் இதோடைய காமனாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸு. த ஜாயிண்ட் கெட் இன்ஃப்ளேம்டு அண்ட் த பர்சன் ஃபைண்ட் இட்ஸ் டிஃபிகல்ட் டு வாக். ஜாயிண்டில் அது இன்ஃப்ளேம் ஆகிறதுனால அவங்க நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேரஸ்டமால் இஸ் கிவிங் டு ரிலீவ் பெயின் அண்ட் ரெடியூஸ் ஃபீவர். இப்போ சிக்கன்குனியாவுக்கு என்னது பேரஸ்டமால் டேப்லெட் இருக்குதுல்ல, அது என்னது பெயினை ரிலீவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னது ஃபீவரையும் ரெடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு டெங்கு யூஸ் நோன் அஸ் பிரேக் போன் ஃபீவர். டெங்கு என்னன்னு சொல்கிறோம்? பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறோம். த நேம் பிரேக் போன் ஃபீவர் வாஸ் கிவன் டியூ டு த காஸ் ஆஃப் இன்டெஸ் ஜாயிண்ட் அண்ட் மஸ்குலார் பெயின். இது என்ன பண்ணுது? தசை நார்கள் மற்றும் எலும்பு முறிவுகளில் எலும்பில் வலியை ஏற்படுத்துறதுனால இதுக்கு எலும்பு
முறிவு நோய் அப்படின்னு சொல்கிறோம். டெங்கு ஃபீவர் இஸ் காஸ்டு பை வைரஸ். டெங்கு ஃபீவர் எதனால் வருது? வைரஸால் உருவாகக்கூடியது. இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை ஏடிஸ் எஜிப்டி மஸ்கிட்டோ. இது எது மூலியமாக வந்து பரவுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நோய் உள்ளவங்களை வந்து ஏடிஸ் எஜிட்டோ மஸ்கிட்டோ வந்து கடித்து அது நல்லா இப்போ நல்லா இருக்கிறவங்கள வந்து அந்த கொசு கடிக்கிறது மூலியமா வந்து பரவறதுக்கு ஆரம்பிக்குது. இன்குபேஷன் பீரியட் ஆஃப் த வைரஸ் இஸ் யூஸ்வலி 5 to 6 days. இப்போ இதோடைய இன்குபேஷன் பீரியடு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 5லேருந்து 6 நாள். இதோடைய சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன்செட் ஆஃப் ஹை ஃபீவர், சிவியர் ஹெட்டேக், மசில் அண்ட் ஜாயிண்ட் பெயின்ஸ், ரேஷஸ், ஹியூமரேஜ், fall in blood platelets count are the symptoms associated with the disease. பார்த்தோன்னாக்கா என்னது, ஃபீவர் வந்து அதிகமாக இருக்கும், ரொம்ப தலைவலியாக இருக்கும், பெயின் அது மூட்டுகள்லாம் வந்து வலியாக இருக்கும், ரேஷஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹியூமோக்ளோபின் நம்ம இரத்த கசிவு வந்து ஏற்பட்டு தோள்களில் வந்து சின்னதாக வந்து புள்ளியாக ஏற்படும். பிளட் பிளேட்லெட் வந்து கவுண்டிங் வந்து ரொம்ப கம்மியாகும். இதெல்லாம் வந்து இதோடைய சிம்டம்ஸு. வாமிட்டிங் அண்ட் அப்டமினல் பெயின், டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், minute spot on the screen, significantly bleeding with the skin are also associated with dengue fever. இது மட்டும் இல்லாமல் என்னது, வாமிட்டிங் இருக்கிறது, வாந்தி இருக்கிறது, வயிற்று வலி இருக்கிறது, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கின்ல வந்து சின்ன வந்து ஸ்பாட்டு வந்து இருக்கிறது, புள்ளியாக இருக்கிறது, பிளட்டு வந்து என்னது ப்ளீடிங் ஆகிறதுனால, இதெல்லாம் வந்து டெங்கு ஃபீவருக்கான அறிகுறிகள். பேரஸ்டமால் இஸ் கிவன் டு ரெடியூஸ் ஃபீவர் அண்டு பாடி ஏக். பேரஸ்டமால் பார்த்தோன்னாக்கா ஃபீவரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் உடம்பு வலிக்கும் வந்து கொடுக்குறாங்க. கம்ப்ளீட் ரெஸ்ட் அண்ட் இன்க்ரீஸ் இன்டேக் ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் எசென்ஷியல். அப்போ டெங்கு ஃபீவர் இருந்ததுனாக்கா கம்ப்ளீட்டாக எப்படி இருக்கணும்? ரெஸ்ட்டில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீர் சத்துள்ள பொருட்களை வந்து அதிகமாக எடுத்துக்கணும். இதுதான் வந்து இதுக்கான மருந்து. Do you know an extract of tender leaves of papaya and herbal drink நிலவேம்பு குடிநீர் இஸ் given to டெங்கு பேஷண்ட். அப்போ என்னது, பப்பாளி இலையோடைய கொழுந்து இருக்குது, பப்பாளி இலை இருக்குதுல்ல, அதுலேருந்து எடுக்கக்கூடிய என்னது எக்ஸ்ட்ராக்டும், நெக்ஸ்ட்டு நிலவேம்பு குடிநீர், நிலவேம்பு கஷாயம் இருக்குதுல்ல, அதையும் வந்து டெங்கு பேஷண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதை கொடுக்கறது மூலிமா என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, பிளட் பிளேட்லெட் கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபிலாரியஸ் இஸ் எ மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம் இன் இந்தியா. ஃபிலாரியஸ் யானைக்கால் நோய் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக வந்து இருக்குது. திஸ் டிசீஸ் இஸ் காஸ்டு பை நிமட்டோட் வார்ம் விச்ரியா பேன்க்ரோஃபிட்டி. இது எது மூலியமா? நிமட்டோடு புழு இருக்குதுல்ல, அது மூலியமா பரவுது. த அடல்ட் வார்ம்ஸ் ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் த லிம்பெட்டிக் சிஸ்டம் ஆஃப் மேன். இப்போ அடல்ட் வார்ம் வந்து எங்கே வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, லிம்பெட்டிக் சிஸ்டமில் வந்து இருக்குது. இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை த பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. பார்த்தோன்னாக்கா இது இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட இருந்து கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ மூலியமா என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, ஹெல்த்தியாக இருக்கிற பர்சனுக்கு வந்து பரவுது. இதோடைய இன்குபேஷன் பீரியட், ஃபிலாரியல் வார்முடைய இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ நாள், 8 to 16 months. And the symptoms include acute infection, fever and inflammation in lymph glands. In chronic infection, the main feature is elephantiasis. இதில் என்ன ஆகுது, ரொம்ப நீண்ட நாட்களாக வந்து அஃபெக்ட் பண்ணி என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, லைம்ப் கிளாண்டில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபீவர் வந்து இருக்குது. இது ரொம்ப நாள் பட்டது அப்படின்றதுனால குரோனிக் இன்ஃபெக்ஷன். இதனால முக்கியமாக என்ன நோய் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, யானைக்கால் நோய். பார்த்தோன்னாக்கா கால் வந்து வீங்கிறது, நெக்ஸ்ட்டு வந்து கையெல்லாம் வீங்கி போகிறது, இது மாதிரி இருக்கிறது எதனால், இந்த ஃபிலாரியல் வார்மால் வந்து வருது. மஸ்கிட்டோ ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல். எப்படி வந்து நம்ம கொசுக்களை எப்படி வந்து பாதுகாக்கிறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. Prevention of mosquito bites by using mosquito nets, mosquito screen, mosquito repellents and ointments. அப்போ கொசு கடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணோம், ஒன்று கொசு வலை, அப்படி இல்லைனாக்கா வந்து மஸ்கிட்டோ ஸ்க்ரீனு, கொசு விரட்டி, ஆயின்மெண்ட்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும். எலிமினேஷன் ஆஃப் ப்ரீடிங் பிளேசஸ் பை ப்ரொவைடிங் அடிக்குவேட் சானிடேஷன்
underground wastewater disposal system and drainage of stagnant water. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னாக்கா மஸ்கிட்டோ கொசு வந்து ப்ரீட் ஆகிறதுக்கான இடம் இல்லாமல் சானிடேஷன் வந்து எப்படி இருக்கும், அண்டர் கிரவுண்டில் இருக்கணும். பார்த்தோன்னா மூடிய நிலையில் இருக்கணும். ட்ரைனேஜ் சிஸ்டமும் வந்து எப்படி இருக்கணும், தண்ணிலாம் வந்து தேங்காமல் வந்து மூடி இருக்கணும். கலெக்ஷன் ஆஃப் வாட்டர் இன் எனி அன்கவர்ட் கண்டெய்னர்ஸ் சச் அஸ் வாட்டர் டேங்க், பாட்ஸ், ஃப்ளவர் பாட், டிஸ்கார்டு டயர் ஷுட் பி அவாய்டட். அது மட்டும் இல்லாமல் என்னது, மூடி இல்லாமல் இருக்கக்கூடிய நீர் தொட்டி, நெக்ஸ்ட்டு பூச்செடி, கொட்டாங்குச்சி, டயரு, இதெல்லாம் வந்து தண்ணி வந்து தேங்க விடாமல் வந்து அவாய்ட் பண்ணணும். கண்ட்ரோல் ஆஃப் மஸ்கிட்டோ லார்வே பை ஸ்ப்ரேயிங் ஆயில் அண்ட் ஸ்டாக்னட் வாட்டர் பாடிஸ். மஸ்கிட்டோ வந்து லார்வே கொசு வந்து முட்டையிட்டு அதுலேருந்து புழு உருவாகி கொசு உருவாகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் வந்து என்ன பண்ணணும், தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில் ஒன்று ஆயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அடல்ட் மஸ்கிட்டோ கேன் பி கில்டு பை ஸ்ப்ரேயிங் இன்செக்டிவ்சைட்ஸ். இப்போ அடல்ட் மஸ்கிட்டோ எல்லாமே வந்து என்ன பண்ணணும், இன்செக்டிவ்சைட்ஸ் பூச்சிக்கொல்லியை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து அழிச்சிடணும். அப்ளிகேஷன் ஆஃப் சிட்ரோனிலியா ஆயில் ஆர் யூக்கலிப்டஸ் ஆயில் ஆன் த எக்ஸ்போஸ்டு ஸ்கின். அது மட்டும் இல்லாமல் ஒன்று யூக்கலிப்டஸ் ஆயிலையோ இல்லை சிட்ரோனிலா ஆயிலையோ என்ன பண்ணணும், நம்ம ஸ்கின்க்கு மேலே வந்து பூசிக்கணும். Okay, thank you students. We will see the next topic in the next class.